ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎன்டி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம பிரிசன் எஸ்கே பார்ட் 2 தான் விளாட போகிறோம். நம்ம இந்த பிரிசனில் ஆல்ரெடி நம்ம பாதிக்கு மேலே தோண்டிட்டோம். ஓகே, வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபு லைக் அழுத்தி விட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அழுத்தி விட்டு பாருங்கள். ஓகே, இவர் தான் போலீஸ் நண்பர்களே. இவரை நம்ம கூப்பிட்டு இவர்கிட்ட நம்ம பொருட்களை விற்கலாம். ஓகே, இவரை நான் சும்மா தான் கூப்பிட்டேன், ஏன்னா நம்மக்கிட்ட எனர்ஜி காலி ஆயிடுச்சு. நான் போய் எனர்ஜி வாங்கினா தான் நண்பர்களே தோண்ட முடியும். ஓகே, நம்ம பக்கத்து பாபு கிட்ட வாங்க போகிறோம். பாபு குர்ரா, ப்ரோட்டீனை குர்ரா. ஓகே, வாங்கியாச்சு. ஓகே, அது ப்ரெட்டு கொடுக்குறாரு. ஓகே, இவன்ட்ட 200 கொடுத்தா ஒரு பெரிய சவால் கொடுப்பான். ஓகே, அது நமக்கு வேணாம். ஐயோ, போலீஸ் வரான், உள்ளே போடான்ட்டாங்க. ஓகே, நானே பெல் அடித்து விட்டேன். சார் வந்து பூட்டுங்க சார். தம்பி வெளியே எஸ்கேப் ஆனால் ஊரிச்சு எடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. ஓகே நான்லாம் எஸ்கேப் ஆகலாம், எனக்கு தெரியாது. ஓகே, நம்ம தோண்டுவோம். நம்ம போலீஸ் அணைச்சி போயிட்டாரு. நம்ம தோன்ற வேலையை பார்ப்போம். தோன்றா நண்பர்களே, பள்ளத்தாக்கு பெரிய பள்ளம் தோண்டி எஸ்கேப் ஆக போகிறோம். வீடியோ செம்ம சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் அழுத்தி விட்டு பாருங்கள். இப்போயே சப்ஸ்கிரைப் அழுத்திடுங்க எல்லோரும். ஓகே, தோன்றா தம்பி. ஓகே, நான் சவால் தான் கொடுத்துருக்குறானுங்க. அடுத்த சவால் நான் பெரிய சவால் வாங்கணும்னா, இது வந்து நம்ம பூ செடி வைக்கிறதுக்கெலாம் நம்ம தோண்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன சவால். நம்ம அடுத்த சவால் பெரியது வாங்கணும்னா 500 செலவு பண்ணணுமா? 200 செலவு பண்ணணும் நண்பர்களே. 200 இது கொடுத்தா நூடுல்ஸ் நண்பர்களே. நம்ம போலீஸ் வந்து இந்த மாதிரி கீழே இங்கே இருக்கிற பொருள்னா நம்ம எடுத்துகிட்டு போலீஸ்கிட்ட கொடுக்கலாம். அது நம்ம எப்படி கொடுப்போன்னா, நம்ம எங்கள் வீட்டிலேருந்து என்னை பார்க்க வந்தாங்க சார். அவங்க அந்த பார்க்க வரும்போது எனக்கு டைம் பாஸ் ஆகுறதுக்காண்டி எனக்கு இந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போ கொஞ்சம் ஆழத்துக்கு வந்துட்ட, நீ மேலே உன்னால் ஏற முடியாது, அதனால நீ கயிறு கட்டி மேலே இது உன்னால் போய்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஓகே, தாந்தண்டி பள்ளம். ஓகே, கயிறில் ஏறி வந்துட்டேன். ஓகே, நம்ம வழக்கம் போல் நம்ம பெட்டை போட்டு பெட்டை அழுத்துறா. ஓகே, இதை சவலை உள்ள பெட்டிக்குள்ளே மறைச்சி வச்சுருவோம், போலீஸ் பார்த்துடக்கூடாது. ஐயோ, பிறகு என்னடா தம்பி என் சவல்லாம் வச்சுருக்கிற, என்ன தோண்ட போகிறியா அப்படின்னு வந்துடுவார். ஓகே, தோண்டின மண்ணை ஃபுல்லாக எடுத்து வெளியே போடுறா. 40 செகண்டில் வந்துக்கிட்டு இருக்கான். ஓகே, 40 செகண்டில் போலீஸ் வந்து நம்மளை பார்ப்பான். எல்லா ஜெயிலில் கைதிகள் எல்லாம் கரெக்டாக இருக்கிறானுங்களான்ட்டு. ஓகே, எல்லோரும் கரெக்டாக பண்ணிட்டு நான் இப்போ போலீஸை கூப்பிட்டேன். இந்த கேம் பிளே செம்ம ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். நான் அடுத்த பார்ட்டில் இந்த கேமை விட்டு எஸ்கேப் ஆகுறேன். நீங்கள் இதுக்கு சப்போர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதான் எனக்கு தேவை. ஓகே, இப்போது 30 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு, நம்ம அதை கவனிக்கலையே. ஓகே, இவர்கிட்ட இப்போ ப்ரோட்டீன் வாங்கிக்கிறோம் நம்ம பாபுக்கிட்ட, பக்கத்து ஜெயில்மேட்டு. ஓகே, நான் சேர்க்க போகிறேன். பெல் அழுத்தி விட்டேன். உள்ளே வந்துட்டு, தலைவரே வந்து பூட்டுங்க தலைவரே, பொறுமையாக வரீங்க, நான் வாட்டிக்கு எஸ்கேப் ஆகிட போகிறேன், பூட்டுங்க. ஓகே, ஒரு போயிட்டானா. ஓகே, எடுத்துட்டேன். ஓகே, நம்ம வழக்கம் போல் நம்ம தோன்ற வேலையை பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நான் தோண்டி முடிச்சிட்டேன். மண்ணை ஒரு கடைசி மண் அதையும் எடுத்து போட்டேன். ஓகே, இப்போ போலீஸை கூப்பிட்றலாம். எடுத்த பொருளெல்லாம் வச்சிடலாம். ஓகே, தலைவரே எனக்கு இந்த இதான் கொடுத்து விட்டாங்க எங்கள் வீட்டில், மொட்டை அடிக்கிற பிளேடு, இதை வச்சு மண்டையை வலிச்சுக்க. ஐயோ, 27 ரூபா கொடுக்குறேங்கிறான். ஓகே, போதும். நம்ம திரும்ப ப்ரோட்டீனை வாங்குவோம். நம்ம பாபு கையில் எடுத்துட்டான் பார்த்தீங்களா, போலீஸ் போனவுடனே. ட்ரேடிங் நடக்குது நண்பர்களே, ஜெயிலுக்குள்ளே ட்ரேடிங் நடக்குது. அதே மாதிரி ஜெயிலுக்குள்ளே பெட்டுக்கு அடியில் நான் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு தோண்டிக்கிட்டு இருக்கிறேன். இது யாருக்குமே தெரியாது, ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மிஷின் சக்ஸஸ் ஆகணும். ஓகே தலைவரே, போங்க தலைவரே. போயிட்டான். நம்ம தோன்ற வேலையை பார்ப்போம். ஓகே, இப்போ பெட்டை விளக்கியாச்சு. இப்போ நம்ம தோண்டுவோம் நண்பர்களே. நான் தோண்டிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தோன்றா டே மாணிக்கம், என்னடா பொறுமையாக தோன்றா. ஒரே தோன்றல நம்ம ஜெயிலை விட்டு எஸ்கேப் ஆகணும்டா ஓவர் நைட்டில். நீ என்னடானா 2-3 நாள் ஆகுறான்டா. தோன்றா சாமி. ஐயோ, சுற்றி தோன்றா. ஓகே நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ 8 செகண்டில் போலீஸ் வராங்க. ஐயோ, சைடில் பாருங்கள் டைமிங். ஐயோ, மண்ணை அள்ளி வெளியே போட மறந்துட்டே. ஐயோ, எட்ரா. ஐயோ டே, இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த போலீஸ் மேடம் பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா? ஐயோ, வேலை நான் சிக்கியிருந்தேன்னா நான் முதலேருந்து விளாட்ற மாதிரி ஆயிருக்கும். இப்போ என்ன இருந்துன்னா, நம்ம போன பார்ட்டில் நம்ம புஷ்பா அல்லு அர்ஜுன் நம்ம ஜெயிலில் தான் நண்பர்களே இருக்கிறாரு. அவர் வந்து சந்தனக்கட்டை கடத்தும் போது நம்ம அவர் யார் நண்பர்களே, சிகா வந்து பிடிச்சிட்டாரு. அவர் இங்கே தான் நண்பர்களே இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கிறதுனால அவர் ஜெயிலுக்கு வெளியவே இப்படி உட்காந்துருக்கிறாரு. உட்காந்த மாதிரியும் அவர்கிட்ட நான் சுற்றியில் கொடுத்தவொடனே அவர் எனக்கு காசு கொடுத்துருக்குறாரு. அடுத்து வந்து தலைவருக்கு ஒரு ஷூ வேணுமா. அல்லு அர்ஜுன் சார், நீங்கள் கேட்டால் தராமல் இருப்பேனா, 2 ஜம்ப்பு. ஓகே சார், நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த முட்டா பசங்க கூட நம்ம இப்போ ஆர்ம் ரெஸ்லிங் பண்ண போகிறோம். வாடா டேய் தம்பி பாபா, யார் நீ? ஓகே, ஆர்ம் ரெஸ்லிங். எவ்வளோ பெட்டு கட்டலாம்? டேய், பெட்டு கட்டி சூதாட்டாடி தோத்துறாதரா, அசிங்கமாயிருண்டா. எல்லாம் பார்க்குறாடுகடா சுற்றி உட்காந்து. அங்கிள் அப்படி பார்க்காதீங்க அங்கிள், எனக்கு கொஞ்சம் வெக்கமாக வருது. ஐயோ, அழுத்து. ஓகே, அழுத்திட்டேன். ஐயோ, அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறானே. ஐயோ, அவன் ஆரஞ்சா அழுத்திருக்கான், நான் எல்லோவா அழுத்திருக்கிறேன். ஓகே
அல்ட்ரா. ஓகே ஓகே நண்பர்களே, டேப் 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 டேப். ஓகே நண்பர்களே, ஜெயிச்சிட்டேன். ஆம்புலன்ஸ்லிங்கில் 10 நூடுல்ஸ் பாக்கெட் கொடுத்துருக்குறான். நான் திரும்ப எனக்கு இதான் வேலை, பெட்டு கட்டி இவங்க கூட இந்த பைத்தியக்காரனுங்களாம் நான் தோக்கடிக்கணும். ஐயோ 5 செட் பண்ணிட்டேன். ஓகே நண்பர்களே, திரும்ப டேப் பண்ணி ஜெயிச்சிட்டேன். 5 இல்லை 10 தான் செட் பண்ணியிருந்துருக்கிறேன், நான் கவனிக்கலை. ஓகே, நான் திரும்பியும் பெட் கட்ட போகிறேன். பெட் கட்டி என்னால் முடிஞ்ச அளவு நூடுல்ஸ் பாக்கெட் நான் சேர்க்க போகிறேன். ஓகே, டேப் 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 டேப். ஐயோ நண்பர்களே, தோத்துட்டேன் நண்பர்களே. எல்லாம் பார்க்குறானுங்க. என்னடா ஒர்க் அவுட்டை போடுறா. ஓகே, ஒர்க் அவுட்டை போட்டால் தான் தம்பிக்கு பவர் வேணும். இப்போ ஒர்க் அவுட்டை போட்டு வந்துட்டு உங்கள் கையெல்லாம் அப்படியே உடைக்கிறான்டா. ஓகே, டேப் பண்ண ஆரம்பிப்போமா? ஓகே, தூக்குடா. ஐயோ கை வலிக்குதே. ஒரே அடியாக 200 கிலோ மாட்டி விட்றீங்களேடா. தூக்குடா. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி எக்ஸசைஸும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 2 ஐயோ பெல் அடிச்சிட்டாங்க. எல்லோரும் ஜெயிலுக்குள்ளே போங்கடா முட்டா பசங்களா அப்படிங்கிறாங்க. ஓகே, ஓடு. ஐயோ பிடிச்சிட்டாதரா. ஓகே, பெல் அழுத்தி விட்டேன். போலீஸு, சார் பூட்டுங்க சார். நீங்கள் என்ன சார் பொறுமையாக வரீங்க? நான் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறேன், நான் ஓடிறேன் ஜெயிலை விட்டு. ஓகே, நம்ம எடுத்த பொருளை ஃபுல்லாக வச்சுருவோம். ஓகே நண்பர்களே, போலீஸ் போயிட்டாரு. நம்ம தோண்டுவோம், நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜி முடிகிற வரைக்கும். சைடில் அந்த 40 இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ 38 மாறுதா? நம்ம 38 இருந்துச்சுன்னா நம்ம 38 தடவை நம்ம தோண்டலாம். அதான் கான்செப்ட். ஓகே, நம்ம தோண்டிட்டு நான் உங்களுக்கு காமிப்பேன். ஓகே, நானும் தோண்டிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் பொருள் ஷூலாம் கிடச்சிருக்கு. அந்த ஷூ நம்ம அல்லு அர்ஜுன் சார் கேட்டார், அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை கட் பண்ணிட்டு இந்த ஷூ தான் நண்பர்களே நம்ம புஷ்பா சார் கேட்டிருக்காரு, ஞாபகம் இருக்குதா? அவருக்கு இதை கொண்டு போய் கொடுக்கணும் அடுத்த லஞ்ச் பிரேக்கில். அது வரைக்கும் நான் இந்த ஷூ எடுக்க மாட்டேன். ஏன்னா எடுத்தேன்னா நான் எடுத்துட்டேன்னா பேச்சு வாக்கில் எடுத்துட்டேன் போலையே. ஐயோ. ஓகே, எனர்ஜி காலி ஆயிடுச்சு. அந்த சொம்பை எடுறா சாமி. நண்பர்களே, நான் கவனிக்கலை. நான் பேச்சு வாக்கில் அதை நான் கையில் எடுத்துட்டேன் போல். ஓகே, பெட்டை போட்டு மறைச்சி வச்சுருவோம். நம்ம பெரிய பள்ளத்தாக்குள்ளே போலீஸ் குதிச்சு அவரும் நம்ம கூட சேர்ந்து, தம்பி நீ தோண்டுப்பா, நீ எப்படி தோன்றன்னு காமி அப்படின்னு நம்ம குச்சை வச்சே அடிப்பார். ஓகே, மண்ணை தூக்கி வெளியே போட்டு டிஸ்போஸ் பண்ணியாச்சு. எடுத்த பொருளை ஃபுல்லாக வச்சிடலாம். ஓகே தலைவரே, எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் பொருள் கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த வீட்டை உங்ககிட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கூட 33. ஓகே, நம்ம போய் பாபுக்கிட்ட நம்ம ப்ரோட்டீன் வாங்கலாம். ஓகே தலை. ஓகே, பாபு 5 ரூபா கொடுத்தா நமக்கு ப்ரோட்டீன் கொடுத்துட்டாரு. ஓகே, நான் பெல் அழுத்திட்டேன். ஓகே, போலீஸ் வந்துட்டார். கதவை போட்டுங்க. நான்லாம் எஸ்கேப் ஆக மாட்டேன், நான் படுத்து தூங்க போகிறேன் பெட்டில். ஓகே, நமக்கு டாய்லெட்லாம் உள்ளே வச்சுருக்குறானுங்க. ஓகே, ஜெயிலெலாம் அப்படி தானே இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியா இருக்கும். தோன்றா ஓகே நண்பர்களே, நான் கடன் தோண்டணும். தோண்டா தானே இந்த முட்டா பையன் ஜெயிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். தோன்றா. நான் எந்த தப்புமே பண்ணல. நான் ஒரு சின்ன பையன்கிட்ட குச்சி மிட்டாய் வாங்கி பிடிங்கி தின்ன நண்பர்களே, அதுக்கு என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டானுங்க. ஓகே, எனர்ஜி காலி ஆயிடுச்சு வழக்கம் போல். இந்த புஷ்பாவோட ஷோ நான் எடுக்க போகிறது இல்லை. தலைவர் கேட்டிருக்கிறாரு அல்லு அர்ஜுனு. அவர் 300 கோடி வாங்கியிருக்கிறாரு புஷ்பா படத்துக்கு 2க்கு. அவருக்கு ஒரு ஷூ வாங்க காசு இல்லையா, காசு தூக்கி போடுறான் மண்ணை. ஓகே, இந்த போலீஸ் பைத்தியக்காரன் 50 செகண்டில் வரானா? நான் கிரிமினல்ரா, டாப் கிரிமினல்ரா. எல்லாத்தையும் ஒரு தடவை இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சிருவேன். ஓகே, ஓப்பன் பெல் அடித்தாச்சு. சார் வராரு. தம்பி என்னப்பா அதுக்குள்ளே அவங்க வீட்டில் கொடுத்துட்டாங்க பொருள்? ஆமாம் சார், எங்கள் வீட்டில் என் மேலே அவ்வளோ பாசம். கட்டிங் பிளேடு, மண்டையை வலிக்கிறதுக்கு ஒரு கத்தி எல்லாம் கொடுப்பாங்க சார் அப்பப்போ. ஓகே, நம்ம இவன்கிட்ட ஒரு ப்ரெட்டு பாக்கெட் வாங்குவோம். அப்புறம் தானே எனர்ஜி ஃபுல்லாகிடுச்சு. உள்ளே போயிட்டு பெல்லை அடித்து விட்டு உள்ளே வந்துட்டேன். ஓகே, பார்த்துட்டானா? இல்லை. இப்படி தான் நண்பர்களே, ஒரு தடவை வெளியே இருந்தே பெல் அடிச்சுட்டு உள்ளே போனேன்னா ஓடியா ஒரு மூக்கில் ஒரு குத்திட்டான் நண்பர்களே. அடுத்து முதலேருந்து விளாட்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்ட் 1 பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்ட் 2 புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா பார்ட் 1 பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகே, நான் நண்பர்களே தோண்டி முடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் பொருட்கள் தான் கிடச்சிருக்குது. மொத்தத்துக்கு 4 பொருள் தான். 4, இங்கே ஒரு சுத்தியில் 5. ஓகே, பூட்ஸ் அதை எடுக்க வேணாம். புஷ்பா லஞ்ச் பிரேக் வரும்போது எடுத்துடலாம். ஓகே நண்பர்களே, இருட்டிருச்சு, வெளியே பார்த்தா தெரியும். ஓகே, இருட்டிருச்சு. ஓகே நண்பர்களே, இந்த பிரிசன் அமைஞ்சிருக்கிற இடம் ஒரு டேமு. என்ன டேமுன்னு தான் தெரில ஒரு குச்சி மிட்டாய் திருடினவனே என்னை தூக்கி இந்த ஜெயிலுக்குள்ளே போட்டானுங்க. ஓகே, எடுத்த பொருட்களை ஃபுல்லாக இங்கே வச்சுருவோம். சார் வாங்க சார். எனக்கு இந்த தடவை வீட்டில் லைட்டரு, ஒரு சுத்தியல், ஒரு பானை கொடுத்துருக்குறாங்க. இதை வாங்கிக்கோங்க சார். நல்ல சூப்பரான குவாலிட்டியான பொருள் கொடுப்பாங்க வீட்டில். ஓகே, 17 கொடுத்துருக்குறான் நூடுல்ஸ் பாக்கெட்டு. இதை போய் நம்ம பாபுக்கிட்ட 5 ரூபா வாங்கிட்டு அந்த ப்ரெட்டு வாங்கணும். திரும்ப எனர்ஜி ஃபுல்லாகிடுச்சு. திரும்ப நான் போய் தோண்டணும் நண்பர்களே. இதுதான் இதான் பண்ணணும், வேறு வழி இல்லை சார். நான்லாம் ஜெயிலுக்குள்ளலாம் நான் என்ன சார் நான் தப்பு பண்ணேன்? ஒரு குச்சி மிட்டாய் தான் சார் தின்னேன்.
டேய் அமைதியா உள்ளே போய் படுத்து தூங்குடா அப்படிங்கிறாரு. சார் ஓகே நண்பர்களே, குழி ஓரளவு சூப்பராக தோண்டிட்டோம். பார்த்தீங்களா, எத்தாந்தண்டி பள்ளத்தை தோண்டியிருக்கிறேன் ஒரு நடு ஜெயிலில். இந்த மாதிரி கேடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோக்கா தெரிஞ்சிச்சு பாருங்கள், எத்தாந்தண்டி குழி. ஒரு கிணறு வெட்டிக்கிட்டு இருக்கிற நண்பர்களே, ஜெயிலுக்குள்ளே கிணறு வெட்டுற ஜிஎன்டி கேமிங். ஓகே, கிணறு பார்த்தீங்களா, இதில் தண்ணி தான் எங்கிட்டு இருந்து நான் நிரப்புறதுன்னு தெரில. ஓகே, தோண்டின மண்ணை ஃபுல்லாக வெளியே போட்டுருவோம். பக்கத்தில் டேம் வேறு இருக்குது. நான் வாட்டுக்கு டேமுக்குள்ளே தோண்டி விட்டுற போகிறேன். தண்ணி ஜெயிலுக்குள்ளே வந்துட போகுது. பிறகு போலீஸ் எல்லாம் கத்துவாளுங்க, யார் சாமி இவன் டேமுக்குள்ளெலாம் போயிருக்கிறானேன்ட்டு. சார் எங்கள் வீட்டில் ஒரு கத்தி, மண்டையை வலிக்கிறது கத்தி கொடுத்துருக்குறாங்க சார். வாங்க சார். ஒரு ஷூ பாலிஷ் ப்ரஷ்ஷு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, வாங்கிட்டு ஒரு நல்ல ரேட்டாக ஓகே 31 நூடுல்ஸ் பாக்கெட் கொடுக்குறாரு. இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை நம்ம பக்கத்து ஜெயில் மேட்டு பாபு கிட்டே கொடுத்தா ப்ரோட்டீன் கொடுப்பாரு, சாப்பாடு. ஓகே, இன்னைக்கு இவன்ட்ட 200 ரூபா. இதை வாங்கியாச்சு, காசு சேர்ந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம சவல் வச்சு தோண்ட போகிறோம். சூப்பர் அப்பு. ஓகே, நம்ம உள்ளேயே போய் பெல் அழுத்துவோம், வெளியே இருந்து அழுத்திட்டா பிறகு தொல்லை. ஓகே தலைவரே வாங்க. ஓகே, பூட்டிகிட்டு போயிட்டான். இப்போது சவல் எடுத்துகிட்டேன் நண்பர்களே. இது சூப்பராக தோண்டும் போலையே இந்த வீடியோலாம். ஆனால் எஸ்கேப் ஆக முடியாது, இதில் எக்கச்சக்கமான ப்ராசஸ்லாம் இருக்குது. இந்த கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இதை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, அதான் மேலே வந்துட்டேன். ஓகே, இதில் கேமில் சவுண்டு கேட்டுச்சா இல்லைன்னா ரியல் லைஃப்பில் எனக்கு எதாவது சவுண்டு கேட்டுச்சான்னு தெரில. ஓகே, ஐயோ பயம்படுத்துகிறானுங்களே. இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு சவுண்டு வந்திருக்குமோ, ஒன்றுமே தெரில. ஓகே, நம்ம தோன்றதை கண்டினியூ பண்ணுவோம். தோன்றா டேய் தம்பி மாணிக்கம், தோண்டு நண்பர்களே. நான் தோண்டி முடிச்சுட்டு கொஞ்சம் செருப்பு எல்லாம் எடுத்துகிட்டு நான் தூங்கிட்டேன், இருட்டிருச்சுல. ஓகே, ஒரு குட்டி தூக்கத்தை போட்டவொடனே எவனோ சொல்கிறான், டேய் இதெல்லாம் எனக்கு வாசிக்க டைம் இல்லைடா, போங்கடா டேய். ஓகே, இதெல்லாம் ரூல்ஸ்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஓகே, நாய் சாப்பாடு தின்னுட்டேன். ஐயோ டேய், நாய் கூட இதை திங்காதரா. நாய்க்கே தெரிஞ்சிடும் இதில் இவனுங்க விஷம்தான் கலந்துருப்பானுங்கன்ட்டு, அதுவே திங்காமல் ஓடிடும், நம்ம சாப்பிட்றோம். ஓகே, ஒரு காம்பஸு, ஷூ எல்லாம் எடுத்துகிட்டேன் நண்பர்களே. 4 பொருள் கிடச்சிருக்குது இந்த நாய் சாப்பாடு யூஸு, அவ்வளோதான். ஓகே, பெட்டை வழக்கம் போல் மூடிட்டு இதை ட்ராயருக்குள்ளே போட்டு இதை எடுத்து நம்ம மண்ணை ஃபுல்லாக போடணும். ஓகே, தூக்கி போடுறா. ஓகே 2 தூக்கி போடுறா. சூப்பராக தூக்கி போடுறாடா டேய், சூப்பர்ரா. ஓகே 3. இவனெல்லாம் கிரிக்கெட்டில் விளையாட விடுவானுங்களா நண்பர்களே. அந்த பெஞ்சையே நிரப்பிட்டோம் சார். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஷூவாக கொடுத்துருக்குறாங்க சார். மண்டையை அப்பப்போ மொட்டை அடிச்சுருக்குறாங்க, உங்கள் பிளேடும் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் உங்கள் மண்டையை பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஓகே, ஒரு 55. டேய் ஒரு 52க்கு தாண்டா வாங்குறான். ஐயோ பைத்தியக்காரா, வாங்கடா கொஞ்சம் ரேட் அதிகமாகவே. ஓகே, இவன் நம்ம பாபு கிட்டே போயிட்டு நம்ம பொருட்களை வாங்க வேண்டியது தான். ப்ரெட்டு கொடுக்குறான் பாபு வீட்டில் ப்ரெட்டு கொடுத்துருக்குறாங்க. அவன் நல்லா சாப்பிடுவான் போல் தம்பி. அவன் வீட்டிலேருந்து நல்லா ப்ரெட்டு, ப்ரோட்டீனு அது இதுன்னு கொடுத்து விட்றாங்க. நமக்கு தான் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நமக்கு யாருமே கொடுக்கல. நம்ம செருப்பு, இந்த மொட்டை அடிக்கிற பிளேடு இப்போ ஒன்று கிடச்சிருக்குது, தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, செருப்பு. டேய் இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுதுடா. ஏதாவது ஒரு தங்க கட்டி, ஒரு புதையல் ஏதாவது கொடுங்கடா ப்ளீஸ்ரா. ஒரு தங்கம், ஒரு சுரங்கம் கூட கிடைக்க மாட்டேங்குது. இத்தாந்தண்டியாக தோடிட்டேன். ஓகே, எவ்வளோ பெரிய குழி பார்த்தீங்களா. எவனாலும் பண்ணியிருக்க முடியாது. சப்ஸ்கிரைப் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் முக்கியம். ஓகே, மண்ணை தூக்கி போட்டு பெல் அழுத்திட்டேன். அவனுங்க எல்லாம் ஒர்க் அவுட் போடுறானுங்க பக்கத்து ஜெயில்மேட்ஸு. ஓகே, எவ்வளோக்கு வாங்குவேன்? 36. ஓகே, வச்சுக்கோடா டே. ஓகே, கொடுத்துட்டேன். வழக்கம் போல் நம்ம வந்துட்டா பாபுக்கிட்ட ப்ரோட்டீன் வாங்கணும். இன்னும் ஒரு சவால், பெரிய சவால் இருக்குது நண்பர்களே. பக்கத்து ஜெயில்மேட்டு அவன் வந்து 500 ரூபா சொல்கிறான். அந்த 500 ரூபா சவாலை வாங்கிட்டு நான் அதோட அந்த கேம் ப்ளே நான் முடிச்சுக்கிடுவேன். பார்ட் 3 வேணும்னா சப்ஸ்கிரைப் நீங்கள் தான் பண்ணணும். ஓகே நண்பர்களே, நான் தோண்டி முடிச்சிட்டேன். உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுன்னு தான். ஓகே, வச்ச பொருளை ஃபுல்லாக நம்ம விற்றுருவோம். தலைவரே வாங்க தலைவரே, இந்தாங்க. ஓகே, ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா குடிக்கலாம் சார். ஓகே, 44 இதுக்கு வாங்கியிருக்கிறேன். ஓகே, வழக்கம் போல் ப்ரோட்டீனு. தலைவனுக்கு ப்ரோட்டீனாக கொடுக்குறானுங்கடா. ப்ரோட்டீன் கொடுத்துட்டு இப்போ ஒர்க் அவுட்டை பாருங்கள். இந்தோ பாபு போயிட்டானா. நீ கொஞ்ச நேரத்தில் நான் மேலே தோண்டி முடிச்சுட்டு வேலை வரும்போது பாருங்கள், எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. புஷ்அப்ஸு, ஜம்பிங்கு, ஸ்கிப்பிங்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. கேடி பசங்கடா. இந்த பார்த்தீங்களா, எல்லாம் நம்ம பாபு புஷ்அப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஓகே, மண்ணை எடுத்து போடு. 1 2. ஓகே
3 போடுறா. இது 4வது கை. ஓகே போட்டாச்சு. இனிமேல் தானா போட்டேன். சப்ஸ்கிரைப் முக்கியம் பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே ஷூவாக கொடுத்துருங்க சார். ஒரே ஷூ சார். ஷூ தான் எங்கள் வீட்டிலே செருப்பு தான் சார். ஓகே இந்த மேடம் வந்து லஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாய் சாப்பாடை தின்னுட்டேன். ஐயோ நாய்க்கு வைக்கிற மாதிரி தூக்கி அடியில் போட்டு போகிறாளுங்க. நான் அதை இழுத்து திங்கிறேன் பார்த்தீங்களா நண்பர்கள். இங்கே வந்து பார்த்தேன். யாரா அது மொரட்டாலாக ஓடிக்கிட்டு ஆடுறாங்க. வேர் ஹவுஸு நண்பர்கள். ஏன்னா மொரட்டாலாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களே உள்ள. டான்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது ஸ்டெப்பு. ஓகே இப்போ லஞ்சு பிரேக்கு தான். நான் அந்த தோண்டலை இந்த புஷ்பா சாருக்கு இந்த ஷூவை கொடுக்கணும் நண்பர்களே. இந்த ஷூவை தலைவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். இப்போது நம்ம புஷ்பா அல்லு அர்ஜுன் சார் இருந்தாங்க சார். ஒரு 300 கோடி வாங்கியிருக்கீங்க, ஒரு ஷூ வாங்க முடியலையா என்கிட்ட கேட்பீங்களா? ஓகே அடுத்து கட்டிங் பீஸ் கேட்டுக்கிறாரு. ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்த்தா அதுக்குள்ளே பெல் அடிச்சிட்டானுங்க பைத்தியக்காரனுங்க. ஓடி அவன் வந்து பட்டெக்ஸ்லேயே அடிப்பான்டா. ஓகே பெல் அழுத்தி விட்டாச்சு. சார் பூட்டிகிட்டு போயிட்டாரு. வழக்கம் போல் நம்ம தோன்ற வேலைகளை ஆரம்பிக்க வேண்டியது தான். அந்த நாய் சாப்பாடோட எனர்ஜி நண்பர்களே. இந்த எனர்ஜியில் கிடச்ச பொருள் இவ்வளோ தான். இதை போய் விற்றுருவோம் தலைவரே. ஓகே நண்பர்களே பார்த்தீங்களா எஸ்கேப் ஆக போகிறோம் கூடிய சீக்கிரம். அதை அடுத்த பாட்டில் நான் 500 ரூபாய் சவல் வாங்குறதுக்காண்டி தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கேம் பிளே உங்களுக்கு நான் 20 நிமிஷத்தில் காமிச்சிருக்கிறேன். நான் விளாண்டது 1.5 மணி நேரம் இருக்கும். ஓகே நிறையா பொருள் சேர்த்துட்டேன். ஒரே ஷூ ஒரு பாட்டிலு கீழே கிடக்கிற பாட்டிலெலாம் பொறி கொடுத்துருக்குறாங்க வீட்டில். இதெல்லாம் நீ நல்ல விலைக்கு எடுத்துக்கலாம். பழைய இரும்பு ஜாமா EM தலைக்கு பேர்ச்சம்பளம்னு கொடுத்து விட்டாச்சு. ஓகே வாங்கிட்டான் தலைவரும். மொட்டை அடிச்சுக்கோங்க தலைவரே, மொட்டை அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறையா பிளேடு கொடுத்துருக்குறேன். அதை அப்படியே மண்டையை வலிச்சு விட்டுக்கோங்க. ஓகே நம்ம திரும்ப பாதத்துக்குள்ளே குதித்து நம்ம தோண்ட வேண்டியதான். தோண்டி முடிச்சிட்டேன். 6 பொருள் தான் கிடச்சிருக்கு நண்பர்களே. இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிங்கன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் தான். ஓகே மண்ணை போட்டு முடிச்சிட்டேன் கடைசி கை. ஓகே எடுத்த பொருளை ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ நம்ம பெல்லை அழுத்தி போலீஸை கூப்பிடுவோம். தலைவரே வா தலைவரே. ஓகே விற்றுருவோம். எவ்வளோக்கு வாங்குறீங்க? எவ்வளோ? 39. 40க்கு வாங்க வேண்டியதாடா டேய் போடுறா. ஓகே வந்துட்டு புரோட்டீன் வாங்கிட்டேன். ஓகே திரும்ப போலீஸ் வந்து போயிட்டாரு. திரும்ப நான் தோண்ட போகிறேன். ஓகே பெட்டை விளக்கியாச்சு. திரும்ப பாதாளத்துக்குள்ளே குதித்து தோண்டி ஆரம்பிச்சிட்டேன். ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப நான் தோண்டி முடிச்சிட்டேன். 5 பொருள் தான் கிடச்சிருக்குது. திரும்ப நான் இதை போய் மறைச்சி வைக்கணும். திரும்ப ப்ரெட்டை ஓகே மண் அள்ளி போட்டு முடிச்சிட்டேன். எடுத்த பொருளை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம போலீஸாக கூப்பிட வேண்டியதான். தலைவரே ஒரு மொட்டை அடிக்கிற பிளேட் இருக்குது, நீங்கள் திருப்பதியில் போய் உட்காந்துக்கோங்க, இங்கேயே மொட்டை அடிக்கப்படும் அப்படின்ட்டு போர்டு வச்சு எல்லாருக்கும் மொட்டை அடித்து நல்லா சம்பாதிக்கலாம். ஓகே 248 ப்ரோட்டீன் வாங்கி முடிச்சிட்டேன். ஓகே பெல் அழுத்தியாச்சு. மொட்டை தலையை வந்து பூட்டிகிட்டு போயிட்டான் போடா. ஓகே திரும்ப அவனுக்கு மொட்டை அடிக்கிற பிளேடு. திருப்பதியில் உனக்கு நல்ல லக்கு இருக்குதுடா. என் கூட நீ பார்ட்னர்ஷிப் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் பிளேடு எடுத்து வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் புத்தம் புதுசாக. நீ மொட்டை அடிக்கிறது மட்டும் தான் அவன் வேலை. இப்போது பெட்டை போட்டு இப்போ மண்ணை அள்ளி போட்டு முடிச்சுட்டு இப்போது எடுத்த மொட்டை அடிக்கிற பிளேடு, ஒரு ஷூ, ஒரு காம்பஸு, இதை வச்சு தலைவரை எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்து விட்ருக்குறாங்க. இதை வச்சுட்டு ஒரு நல்ல நூடுல்ஸ் பாக்கெட்டாக கொடுங்க. 35 நூடுல்ஸு. ஓகே 283 இருக்குது. இவன்ட்ட இந்த ப்ரோட்டீன் 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டா இப்போ 278. ஓகே திரும்ப பெல் அடித்து விட்ருலாம். வாடா டேய் பூட்றா மண்டையா. பூட்டிட்டு போயிட்டான். ஓகே இப்போ நான் திரும்ப அதே தான் ரிப்பீட்டு அதே மாதிரி தான். என்ன ஆச்சுன்னா ஒரு பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சா தான் டக்குன்னு உள்ளே வச்சுட்டேன். யாருமே இல்லை. ஓகே நான் பயந்துட்டேன், திக்குன்னு ஆயிடுச்சு. ஓகே தூக்கத்துக்கு பெல் அடிச்சிருக்கிறாங்க நண்பர்களே. ஓகே இப்போ நான் தூங்க போகிறேன். பெட்டு வைடா கவுத்துறா பெட்டை, யாராவது வந்துட போகிறான்டா. ஓகே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு திரும்ப விடிஞ்சோடனே நான் எந்திரிச்சு தோண்டணும். என்னடா இதுத்தியா பேசுகிறீங்க? அனதர் மிஸ்டரிஸ் இன்சிடென்ட். ஓகே அதெல்லாம் நம்ம வாசிக்க தேவையில்லை. நம்ம நாய் சாப்பாடை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் தோண்டிட்டு அடுத்து நம்ம மொத்தமாக விற்றுடலாம். ஓகே நாய் சாப்பாட்டில் ஏதோ புதுசாக ஒரு டார்ச்சுமா என்னமோ கிடச்சிருக்குது. கேண்டில் ஸ்டிக்கா. ஓகே இவன்ட்ட ஏதோ வித்துட்ட நண்பர்களே. ஓகே இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு புதையல் பெட்டி கிடச்சிருக்கு. ஓகே தங்கம் வரப்போகுது. என்னது அது? ஓகே நம்மளே தோண்டி முடிச்சிட்டேன். எனர்ஜி குழி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு பாருங்கள். ஓகே நண்பர்களே அவன்கிட்ட விற்க போகிறேன். ஓகே 61 இதுக்கு வாங்கியிருக்கிறான். ஓகே இப்போ 408. அவன்கிட்ட ப்ரோட்டீனும் வாங்கி முடிச்சிட்டேன். இப்போ லஞ்சு பிரேக் வேறு. ஓகே மேடம் வந்து கதவை திறந்து விட்டாங்க. இந்த வேர் ஹவுஸில் பாருங்கள் அந்த ஆன்ட்டி என்ன ஆட்டம். அதுக்குள்ளே நம்ம போகணும். அதுக்கு வந்து கீ வேணுமா. திரும்ப லஞ்சு பிரேக் முடிஞ்சு. ஓகே லஞ்சு பிரேக் முடிஞ்சு திரும்ப நான் பெல் அழுத்தி விட்டுறேன். போலீஸ் வந்து நம்மளை பூட்டட்டும். ஓகே நண்பர்களே நான் வந்துட்டு ப்ரோட்டீன் வாங்கிட்டேன். இப்போது திரும்ப நம்ம போலீஸை கூப்பிட்றலாம். ஓகே தலைவரே வந்து பூட்டுங்க தலைவரே.
ஓகே திரும்ப நான் தலைவர்கிட்ட விற்றுட்டேன். ஓகே தலைவா வாங்கிக்கோ தலை. ஓகே ஒரு 39 40. ஓகே 539. ஓகே இவன்கிட்ட ப்ரோட்டீனை வாங்கிட்டு இவன்கிட்ட இந்த பெரிய சவலை வாங்க போகிறோம். 500 கொடுத்து வாங்க போகிறோம். அடுத்த பார்ட்டில் நான் எஸ்கேப் பண்ணி காமிப்பேன். ஓகே 500 அதையும் வாங்கிட்டேன். வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கேம் பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. பார்ட் 2ங்கிற பாருங்கள், பார்ட் 3 வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் GNT கேமிங்.